குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டை ஒட்டி நிலை கொண்டுள்ளதால் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடர வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு பெய்யும் கனமழை. திருவள்ளூர், பட்டுக்கோட்டை உட்பட தமிழ்நாட்டின் பல இடங்களில் பரவலாக மழை. சென்னையில் மழைநீர் தேங்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. ஒக்கியம், துரைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்த பின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 56,680 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 12 நாட்களில் சவரனுக்கு 2,960 ரூபாய் குறைந்தது. இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. நிப்டி 260 புள்ளிகளையும், சென்செக்ஸ் 820 புள்ளிகளையும் இழந்தது. திமுக அரசின் பக்கம் மக்கள் இருப்பதால் எதிர்முகாமினர் கலக்கமடைந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னிலை மறந்து அரசை விமர்சிப்பதாக காட்டம். தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் கண்டனம். அவதூறு பேச்சை நியாயப்படுத்தும் வகையில் அறிக்கை வெளியிட்டதாகவும் நீதிபதி காட்டம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாளை முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார். நாளை இடைத்தேர்தலை சந்திக்கும் வயநாடு மக்களவை தொகுதியில் மும்முனை போட்டி. நவம்பர் 21 முதல் ஜனவரி 20க்குள் அரசு பேருந்துகளில் பயணிக்க முன்பதிவு செய்பவர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசு. இருசக்கர வாகனம், குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படும் என அறிவிப்பு. கொடைக்கானல் மலைப்பாதைகளின் தொடக்க புள்ளியை தாண்டி 12 மீட்டருக்கு மேல் நீளமான வாகனங்கள் செல்ல தடை. பொதுமக்கள் நலன் கருதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களுக்கு உர மூட்டைகள் வருகை. உரங்களை வாங்க விவசாயிகள் போட்டி போட்டு குவிந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீட்டு பூச்சி வேலைக்காக மண் எடுக்க சென்ற போது விபரீதம். மண் சரிவில் சிக்கி 4 பெண்கள் உயிரிழப்பு, 5 பெண்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. இலங்கையில் நாளை மறுநாள் நாடாளுமன்ற தேர்தல். 3இல் 2 பங்கு இடங்களை கைப்பற்றுவோம் என அதிபர் அனுர குமாரவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி நம்பிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.